அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் 21/2/2026 சனிக்கிழமை இரவு செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம். கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும்? கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது. அப்போது விமான விபத்தில் 140 பேர் மரணமடைந்தார்கள். இதை எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள். கடலுக்கடியில் பூமி வெடிப்பு, பூகம்பம், எரிமலை வெடிப்பு உண்டாகும். விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும். கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படும். காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும். பெட்ரோல் பங்க், சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். பொதுமக்களுக்கு நாய், தேள், போரான், பாம்பு கடிக்கு ஆளாவார்கள். கண்டிப்பாக மக்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். செப்டிக் டேங்க், பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷவாயு தாக்கம். ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள், கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பிகளிடையே, அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும். தின்பண்டங்கள், நொறுக்கு தீனி மக்கள் அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள். பெண்களுக்கு கணவரால், ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும். செவ்வாய் ராகு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பலாபலன்கள் விரிவாக காணலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். சிம்ம ராசிக்கு 6வது வீட்டிலிருந்து 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு 4, 9ஆம் அதிபதி சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் வருகிறார். மாசி மாதம் பார்த்திங்கன்னா கலத்தரஸ்தானத்திலே 6 கிரக கூட்டணி நிகழப்போகிறது. சூரியன், சனி, புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் ராகுவை விட்டு விலகி விடுகிறார்கள். ராகுவை நோக்கி செவ்வாய் பகவான் செல்லும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மங்களக்காரகன் 7வது வீட்டிலே வரும்போது சுப விசேஷங்களுக்கு, திருமணம், புது வீடு குடிபுகுதல், சுபகாரியங்களுக்கு சென்று வருவீர்கள். மங்களக்காரகன் 7வது வீட்டிற்கு வரும்போது புதிதாக வீட்டு மனையோ, விவசாய நிலங்களோ, சொத்துக்கள் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7வது வீட்டிலே ராகுவோடு செவ்வாய் இணையும் போது கூட்டாளிகளுடன், நண்பர்களுடன் பகை விரோதங்கள் வரும். திருமணமானவர்கள் தம்பதியருக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். சிம்மராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானத்தை பாரு செய்கிறார். நிலம், பூமி, மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகளுக்கு கூடுதலான உழைப்பு இருக்கும். அதன் மூலம் நல்ல வருமானம் உண்டு. புதிதாக வீட்டு மனையோ, விவசாய நிலமோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு
தொழில் விருத்தியாகும். செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியும் குடும்பஸ்தானமான 2வது வீட்டையும் பாரி செய்வார். ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பல்வலி, இரத்தம் சார்ந்த வியாதிகள், உடம்பு வலிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது குடும்பத்தில் அவ்வப்போது நீங்கள் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். குடும்ப நபர்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசிக்கு 7வது வீட்டிலே ராகு செவ்வாய் இணையும் போது தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த 40 நாட்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளம் வயதுடையவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது. சிம்மராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே ராகு செவ்வாய் இணைவு இருக்கும்போது அடுத்த 40 நாட்கள் பெற்றோர்களுக்கு அவமரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்ப நலன் அறிந்து சிம்மராசி அன்பர்கள் செயல்படுவது நல்லது. நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.